அம்மா ஏமா ஏமா இங்க வந்து நிழல்ல உட்காந்துக்கிட்டீங்க? சும்மா அந்த வெயில் கதுக்கு வந்து உட்காந்துக்கலாம்னு உட்காந்துக்கிட்டேன். சரி, எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். சொல்லுமா. இல்ல சண்டைக்கு வர மாட்டீங்களே? கிடையவே கிடையாது. உன்னை போய் சண்டைக்கு வருவனா? இப்படி ஒரு தங்கமான தங்கத்தை போய் சண்டைக்கு வந்தா என்ன ஆகிறது? அந்த பகவானே கோவிச்சுக்குவாரு. சரி சரி, புகழ்ந்தது போதும். உங்க மூக்குல இருக்கிறதுக்கு பேர் என்ன? மூக்குத்தி. நீங்க எத்தனை மூக்குத்தி போட்டிருக்கீங்க? 2 மூக்குத்தி போட்டிருக்கணுமா. சரி, மூக்குல குத்துறதுனால தான் அதுக்கு பேரு மூக்குத்தி. ஆமா. அப்ப நீங்க காதுல போட்டிருக்கீங்களா, அதுக்கு பேர் என்ன? தோடு. தோடா? என்னைக்காவது நீங்க யோசனை பண்ணி பாத்துருக்கீங்களா? இல்லையாமா. இல்ல, மூக்குல குத்துனா மூக்குத்திங்கிறீங்க, அப்ப காதுல குத்துனா காது குத்தின்னு தானே சொல்லணும். ஐயோ ஐயோ, இத்தனை நாள் தெரியவே இல்லையாமா. எங்க அம்மா கையில சொன்னதே இல்லையா? நீங்க அறிவான பிள்ளையா இருந்தா கேட்டிருக்கணும். என்ன காதுல இதை போட்டு காது குத்தின்னு சொல்லாம தோடுன்னு சொல்றீங்க. நீங்களே யோசிக்கிற இதே உங்களுக்கு இல்லையே. கிடையாது. உன்னையாட்ட யோசிக்கிறதுக்குள்ள எங்களுக்கு அந்த நாலேஜே கிடையாது. சரி சரி சரி. இல்ல, உங்க அப்பா மேல் படி படிக்க வச்சிருப்பாரு, அதனாலதான் இப்படி பேசுற. எங்க அம்மா எல்லாம் ஒண்ணுமே பண்ணலையே எனக்கு. அப்படியா? உங்களை ஏற்றலாம் இல்லையா? சரி சரி, இனிமே எல்லாத்திட்டையும் சொல்லுங்க அது பேரு காது குத்தி அப்படின்னு. காது குத்தியா? காது குத்தி விழா ஒண்ணு வைக்கலாமா உனக்கு? எனக்கு வேண்டாம், ஊருக்குள்ள கூப்பிட்டு சொல்லுங்க எல்லாத்துக்கிட்டையும். அப்படியா? காது குத்தி காது குத்தின்னு புதுசா நாங்க பேர் வச்சிருக்கிறோம், காது குத்தி அப்படின்னு சொல்லின்னு உரம்பரை அழைச்சு சொல்லுங்க. நான் உனக்கு சொல்றேன், கொஞ்சம் நின்று சொல்றேன். இரு வார. காது குத்தியா காது குத்தி வா சொல்றேங்க. காது குத்தி நான் எல்லாத்துக்கும் அனுப்பிடுறேன். எப்படி கண்டு முடிச்சா பாரு.